எங்களது ஒற்றுமையை காண்பிப்பதனூடாகத்தான் உலக நாடுகள் எங்களை திரும்பி பார்க்கும். ஆகவேதான் நாங்கள் பொது வேட்பாளரை நாங்கள் இந்த தேர்தலில் நிறுத்தப் போவதாக பல கட்சிகளுடைய பிரமுகர்கள் கூறியிருந்தாலும் திரு சித்தார்த்தன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் அவர்கள் வவுனியாவில் தங்களுடைய கட்சியினுடைய ஒரு நிகழ்வு ஒன்றிலே இவ்வாறான ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். உண்மையில் தமிழ் மக்கள் தங்களுடைய ஒற்றுமையை காண்பிப்பது என்கின்ற விடயம் திரு பொன்சேகா அவர்களும், ஃபீல்ட் மாஸ்டர் இராணுவ தளபதி முன்னாள் இராணுவ பொன்சேகா அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். இராணுவம் மீது தமிழ் மக்களுக்கு எந்த விதமான கோபமும் இல்லை. அப்படி இருந்திருந்தால் தனக்கு 2010ஆம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு இவ்வாறான வாக்குகளை அளித்திருக்க மாட்டார்கள் என்ற கருத்தையும் சொல்லியிருந்தார்கள். அதே போன்று மைத்ரிபால சிறிசேன அவர்களும் தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய வாக்குகளால் வெல்லப்பட்டார் என்ற கருத்தை அங்கே மற்ற தரப்பில் போட்டியிட்ட மஹிந்த ராஜபக்ச அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் மக்களுடைய ஒற்றுமை என்கின்ற ஒரு நாகாசுரத்தை கையில் எடுத்து அதை சர்வதேசம் பார்க்க போகின்றது, உலக நாடுகள் பார்க்க போகின்ற என்கின்ற ஒரு கருத்தை சொல்வதனூடாக தாங்கள் அடைகின்ற எண்ணங்களை, சிந்தனைகளை இவ்வாறானவர்கள் அடைய முற்படுகின்றதற்கான கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். இப்பொழுது தேர்தல் திணைக்களத்துக்கு முழுமையான அதிகாரங்களும் கிடைத்திருக்குது. ஜனாதிபதி தேர்தலை எந்த நேரமும் அறிவிப்பதற்கான அதிகாரம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே கடந்த 17ஆம் தேதி நள்ளிரவில் கிடைத்திருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் தேர்தல் எப்போதும் அறிவிக்கப்படலாம் என்ற சூழலும் நிலவுகின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் அவர்கள் தங்களுடைய பொது வேட்பாளர் யார், தமிழ் பொது வேட்பாளர் யார் என்பதை இன்னும் அவர்கள் சொல்வதற்கு தயக்கத்தில் தான் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவ்வாறான ஒன்று தங்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுமா இருந்தால் அதே ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கின்ற கோஷ்டி மோதல்கள், அணி மோதல்கள், அணிகளாக செயல்படும் தன்மை இன்னும் விஸ்வரூபம் எடுத்துருவோம் என்பதற்காக இறுதி வரையும் அவர்கள் அதை வெளியிடாமல் வைத்திருப்பது இங்கு பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த சர்வதேசம் பார்க்கின்றது அல்லது உலக நாடுகள் பார்க்கின்றது, புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்றவர்கள் இவ்வாறு தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமை பிரச்சனையில் ஒரு விமோசனமான தன்மையை ஏற்படுத்தப் போவதில்லை. எங்களுடைய விகிதாசார ரீதியிலும் நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் எவ்வாறு அமையும் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். பல்வேறு நிபுணர்கள் இருக்கின்றார்கள், ஆய்வாளர்கள் இருக்கின்றார்கள், அரசியல் விமர்சகர்கள் இருக்கின்றார்கள், அரசியல் ஆய்வாளர்கள் இருக்கின்ற எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனாலும் இவ்வாறு பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை அவர்கள் இப்பொழுது சொல்ல முனைவது தங்களுடைய எண்ணப்பாட்டுக்காகத்தான். ஆகவே பொது வேட்பாளர் என்பதும் தமிழருடைய ஒற்றுமை என்பதும் என்கின்ற விடயமும் ஒன்றல்ல. ஆகவே இந்த ஒற்றுமை சம்பந்தமாக சொல்கின்ற பொழுது சரத் பொன்சேகாவும் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இவர்களது ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இந்த யுத்தம் நடைபெற்ற பொழுது திரு பொன்சேகா அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார், நான் பொதுமக்கள் யாரையும் கொல்லவில்லை, நாங்கள் புலிகளைத்தான் கொண்டிருந்தோம். ஆகவே இந்த நிலைமையில நீங்கள் எனக்கு வாக்களிக்கணும்னு சொல்கின்ற பொழுது அப்போது இந்த கூட்டமைப்பிலே, தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் அங்கம் வைத்திருந்தது. அதே போன்று புரட்டு இயக்கமும் அதிலே அங்கம் வைத்திருந்தது. அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவளித்தார்கள். இவ்வாறு எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகளை ஒற்றுமை என்கின்ற பெயரால் பகடைகளாக பயன்படுத்தியிருக்கின்றார்களே தவிர சரியான ஒரு இலக்கை தெளிவை பெறுவதற்கான அரசியல் இலக்கை அடைவதற்கான எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் பயன்படுத்தியிருக்கவில்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம்.